வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் ஏன் தெரியுமா உங்களுடைய உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தீங்க? நீங்க எப்பொழுதுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க என்று எப்பொழுதுமே கிடையாதுங்க. உங்களுடைய மனதிற்குள்ளேயும் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே கட்டி போட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனாலேயே நீங்கள் அதனை வெளியில் காட்டாம வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. வெளியில் காட்டி வந்தால் நம்மளை அவர்கள் என்ன நினைப்பார்கள், நம்மளை ஒரு சாதாரணமான மனிதர்களாக நினைத்து விடுவார்களா என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ காதல் தோல்விகள், வாழ்வில் பட்ட அவமானங்கள், யாரிடமும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போகக்கூடாது என்று நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயதிலிருந்து நீங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம குடும்பத்தை நாம தான் பார்த்து கொள்ள வேண்டும். பொறுப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக உங்களுக்கு வந்திருக்குங்க. அதனால எதுவுமே செய்ய முடியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் நீங்க சுத்தி கொண்டே தாங்க இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால எதுவுமே செய்யவும் முடியாதுங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பீங்க. இது மட்டும் அல்லாமல் நீங்கள் எப்பொழுதுமே எதையாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய மனதை பாதிக்கும்படி கூறினார்கள் என்றால் உடனே உங்களுடைய மனது உடைந்துவிடும். அந்த ஒரு விஷயத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வரமாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தொந்தரவு என்பது ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் போக போக நீங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விதமான விடைகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பதில்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால இப்போது நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. காதல் தோல்விகள், மனதில் இருக்கக்கூடிய வலிகள், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதையுமே நீங்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே வைத்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில நபர்கள் உங்களை துன்புறுத்தி கொண்டேதாங்க இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை வெளியில் காட்டாமல் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த அழுத்தங்களும் நிச்சயமாக இருக்குங்க. நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே அமைதியாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே நிலைத்தன்மை அதிகமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குன்னு ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் எப்போதுமே அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எதிர்காலம் பற்றிய பிளான்கள், எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் என்று எல்லாத்தையுமே அறிந்து புரிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா வாழ்க்கை முன்னேறும் என்று எல்லாத்தையும் நீங்கள் திட்டம் போட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. இதனால வாழ்க்கையை நீங்க முன்னேற்றி கொண்டு போய் கொண்டு தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் யாரும் தெரியாமல், யாருமே அறிந்து கொள்ளாம இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா போக போக இந்த மன அழுத்தங்கள் ஏன் இருக்கிறது, எதனால இருக்கிறது என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியவும் செய்யுங்க. நீங்கள் ஏன் தெரியுமா தனிமையாக சண்டை போட்டுக் கொள்வீங்க? நீங்க எப்பொழுதுமே மற்ற நபர்களிடம் உதவி கேட்க மாட்டீங்க. உதவி கேட்காமல் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அதனை நாமளே தீர்த்து கொள்ள வேண்டும். யாருடைய உதவியும் நமக்கு தேவை கிடையாது. யாரும் நம்ம கூட இறுதி வரைக்கும் வரமாட்டாங்க. நம்ம பிறந்ததும் தனியாகத்தான், நம்ம இறப்பதும் தனியாகத்தான் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த மகரம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் இருப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களாக வந்து உதவி செய்கிறீர்களா என்று பார்ப்பீர்களே தவிர நீங்கள் வாய்விட்டு யாரிடமும் உதவி கேட்க மாட்டீங்க. நீங்க உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தனியாகவே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தவறான ஒரு பழக்கமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சில தனிமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். நீங்க தனிமையாக இருந்து எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பீங்க. எவ்வளவோ மனிதர்களை நீங்க வாழ்க்கைக்குள்ள வராம அவர்களை தடுத்தும் நிறுத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தனிமை என்பது மிக பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கும். எந்த ஒரு மனிதர் எப்படி என்பதையும் உங்களுக்கு உணரவும் வைத்திருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான சில பதில்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையானது தெரியவும் ஆரம்பிக்குங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை காத்திருந்து நீங்கள் பார்க்கவும் செய்யுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை உயர்வு அடைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே எல்லா விதமான திருப்பு முனைகளும் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இருந்த ஒரு நிலையில இந்த ஒரு
நேரத்தில் உங்களுக்கான ஒரு நேரம் என்பது ஆரம்பிக்கும். இப்போது உங்களுடைய நேரத்திற்கு மேல ஒரு உயர்வானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எந்த ஒரு நிலைமைக்கு போகணும், இந்த ஒரு நிலைமைக்கு போனால் நன்மைகள் உண்டாகும் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய முன்னேற்றம் அனைவருக்குமே தெரியாதுங்க. தெரியாம ஒரு அமைதியான ஒரு முன்னேற்றமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க வீட்டில் அமர்ந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நடந்து கொள்வீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். மக்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் இனிமே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் என அனைவரையுமே நீங்கள் பார்த்து அவர்கள் என்ன செய்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று எல்லாத்தையும் நீங்கள் பரிந்துரைப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருந்திருக்கும். இனிமேல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அறிந்து வாழ ஆரம்பியுங்கள். போக போக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு உயர்வு உங்களுக்கு நிலைத்தன்மையானதாக மாறிவிடுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய கரியர்ல இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு மாற்றம் என்பதை நீங்களே காணவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம், அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய திசைகளை நீங்களே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வேலையையும் உங்களுடைய மதிப்பையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் என்பதை அறிந்து நீங்களே அதன்படி நடந்து கொள்ளவும் செய்வீர்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க உங்களுடைய கனவுகளை பற்றிய நிலையில இந்த ஒரு நேரத்தில் முன்னேற ஆரம்பிப்பீங்க. கனவுகள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய மனதில் வைத்திருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே தீர ஆரம்பிக்கும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் நீங்கள் நடந்து கொள்வீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய காதலிக்கோ, இல்லைன்னா உங்களுடைய மனைவிக்கோ, கணவனுக்கோ நீங்க இல்லைன்னா உங்களுடைய லவ்வருக்கோ இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு அவர்கள் மனது எந்த அளவுக்கு வருத்தத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே வெளியில வேலை வேலை என்று போய்விடுவீங்க. ஆனா அவங்களுடைய மனதில் என்ன ஆசைகள் இருக்கிறது, வெளியில் நம்ம சுற்றாம வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு அவர்களுடைய மனதிற்குள்ளேயும் சின்ன சின்ன கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். முடிந்த அளவுக்கு அவர்களுடைய மனதையும் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவர்களும் உங்களை பேச்சை கேட்டு நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. எனவே இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் அவர்களை கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் இனிமே வீண் போகாது. இதுவரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறது போல உங்களுக்கு தோன்றி இருந்தாலும் அது வேஸ்ட் ஆகவில்லைங்க. அது உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு உணரவும் வைத்திருக்கும். நீங்க எதிர்பாராத பலன்கள் உங்களை தேடியும் வந்திருக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்ல நிலைத்தன்மை என்பது கிடைத்து வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை பொறுமையான ஒரு முன்னேற்றத்தை சந்தித்தாலும் அது உங்களுக்கு நீண்ட நாட்கள் உடையதாக நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் காத்திருந்த ஒரு வெற்றி இப்போது உங்களுக்கு வந்துவிடும். அந்த ஒரு வெற்றியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போகவும் செய்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அதுவும் நிச்சயமாக பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.